ஒரு பொண்ணு கூட பிறந்த அக்காவுக்கு கிட்னியை தவிர உடம்புல இருக்க மத்த உறுப்புகள் எல்லாமே மெதுவா செயலிழக்கிற மாதிரி கொடூரமான விஷயத்த கொடுத்திருப்பாங்க. காரணம், தங்கச்சிக்கு 2 கிட்னியுமே ஃபெயில் ஆகிடும். அக்காவோட கிட்னிய தனக்கு மாத்திக்கணும் அப்படின்ற பிளான் போட்டு தான் இப்படி பண்ணிருப்பாங்க. விஷத்தோட வீரியத்தினால அக்காவோட உடம்பு மோசமாகி மயங்கி விழ, அவ்வளவுதான், இனி அக்கா பிழைக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சதும் தங்கச்சி வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, அக்கா எப்படி இருந்தாலும் சாகதானே போறா, அவளோட கிட்னிய எனக்கு மாத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. குடும்பமும் பெரிய பொண்ணதான் இழந்துட்டோம், சின்ன பொண்ணையாவது காப்பாத்தணும் அப்படின்னு கிட்னி மாத்த சம்மதிச்சிடுறாங்க. அப்போ மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிற அக்கா சாகுற நேரத்துல எந்த உண்மையையுமே மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் அக்ரிமெண்ட் பேப்பரை கொண்டு வந்து அக்கா கிட்ட கையெழுத்து வாங்க தங்கச்சி பிளான் போடுறாங்க. ஆனா அக்காவுக்கு தான் உடம்புல விஷம் வச்சதே இந்த தங்கச்சி தான் உண்மை ஏற்கனவே தெரிஞ்சதுனால கையெழுத்து போடுற மாதிரி போட போய் உடனே அவங்க தங்கச்சி வாயில அந்த பேப்பரை வச்சு அவங்க அப்பா கிட்டயே அடி வாங்க வச்சிடுறாங்க.